வணக்கம். தமிழோசையின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் வைத்தியசாலைகளில் இன்று முதல் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானம். தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையில் இன்று இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை. பொது இடங்களில் நுழையும் போது தடுப்பூசி அட்டை வைத்திருப்பது கட்டாயமாக்குவதாக கெஹலிய ராம்பக்வெல மீண்டும் உறுதி செய்துள்ளார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கிறிஸ்துமஸ் கொண்டாட 66 வயதுடைய ஒரு முதியவர் ஒரு நல்ல பெண் தேவை என விளம்பரப்படுத்தியுள்ளார். 7 கோரிக்கைகளின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் வைத்தியசாலைகளில் இன்று காலை 8 மணி தொடர்ச்சியாக பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. நேற்று கூடிய அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழுவில் இந்த தீர்மானம் ஏகமனதாக எடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவ இடமாற்று சபையின் அனுமதியின்றி தன்னிச்சையாக வைத்தியர்களை சுகாதார அமைச்சுடன் இணைத்துக் கொண்டமை தொடர்பில் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று நாட்டில் 5 மாவட்டங்களில் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது. அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை வேலைநிறுத்தம் தொடரும். மேலும் சங்கத்தில் உள்ள மருத்துவர்கள் அவசர சேவைகள், மகப்பேற்று மருத்துவமனை சேவைகள், குழந்தைகள் மருத்துவமனைகள், புற்றுநோய் மருத்துவமனைகள் சேவைகள், சிறுநீரக பராமரிப்பு மற்றும் காப்பீடு தொடர்பான சேவைகளை தொடர்ந்தும் வழங்குவார்கள். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் டாக்டர் நவீன் டி சொய்சா நேற்று தெரிவித்தார். தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்களுக்கிடையில் இன்று இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது. தமிழ் முஸ்லிம் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காக ஒன்றிணைந்து செயல்படும் நோக்கில் இடம்பெறவுள்ள இந்த சந்திப்பில் பங்கேற்க இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது. நேற்று கொழும்பில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அதன் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். இன்றைய கலந்துரையாடலின் இறுதியில் கையெழுத்திட தீர்மானிக்கப்பட்டுள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட புது ஆவணத்தின் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் கொழும்பில் இன்று முற்பகல் இடம்பெறவுள்ள சந்திப்பில் மேலும் சில கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். குறிப்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பதியுதீனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டுக்குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் வருடத்தின் ஆரம்பத்தில் பொது இடங்களில் நுழையும் போது தடுப்பூசி அட்டை வைத்திருப்பதனை கட்டாயமாக்குவதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்பக்வெல இன்று மீண்டும் உறுதி செய்துள்ளார். இது தொடர்பில் சட்ட ஆலோசனை பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை டுவிட்டர் பதிவொன்றை பதிவிட்டு அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய 2 தடுப்பூசிகளும் பெற்றுக் கொண்டவர்களுக்கு விசேட செயலி மற்றும் QR கோட் வழங்கப்படவுள்ளது. தடுப்பூசி அட்டை இல்லாமல் பொது இடத்திற்குள் நுழைவதனை தடுக்கும் நடவடிக்கையை அதன் நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி போடாமல் இருக்க அனைவருக்கும் உரிமையுண்டு, ஆனால் மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் உரிமை அவருக்கு இல்லை என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி 92 ஒக்டேன் பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 177 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இதன் விலை 157 ரூபாவிலிருந்து 20 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே 95 ஒக்டேன் பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 23 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் புதிய விலை 207 ரூபாவாக அதிகரித்துள்ளது. முன்பு 95 ஒக்டேன் பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 184 ரூபாவாக இருந்தது. புதிய விலையுயர்வால் 1 லிட்டர் ஓட்டோ டீசல் 111 ரூபாவிலிருந்து 121 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதன் விலை 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை 159 ரூபாவாக 144 ரூபாவாக இருந்த இதன் விலையை 15 ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 77 ரூபாவாக இருந்த மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் புதிய விலை 87 ரூபாவாக. இலங்கை பாடகி யோஹானி டி சில்வாவுக்கு காணியொன்றை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி பத்திரமுலை ரோபர்ட் குணவர்த்தன மாவட்டத்தில் அவருக்காக 9.68 பர்ச் காணியை பரிசாக வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் அன்றைய அமைச்சரவையில் பிரதமரால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் மெனிகே மகேஹிதே என்ற பாடல் மூலம் இவர் பிரபலமானதும் குறிப்பிடத்தக்கது.
பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக இந்தியாவின் திருப்பதி ஏழுமலை வெங்கடாச்சலபதி ஆலயத்துக்கு செல்லவுள்ளார். எதிர்வரும் 24ஆம் தேதி இந்தியா செல்லும் பிரதமர் எதிர்வரும் 26ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளதாக பிரதமரின் அலுவலகத்தின் தகவல்கள் கூறுகின்றன. பிரதமரின் இந்த விஷயத்துக்கு இந்திய அரசின் முழுமையான அரசனை வழங்கப்படுகிறது. பிரதமருடன் அவரது செயலாளர் காமினி செனத் இந்தியா செல்ல உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. கிரக தோஷத்தை போக்கும் பரிகாரத்திற்காகவே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ திருப்பதி செல்ல உள்ளதாக தெரியவந்துள்ளது. என்ன தடைகள் வந்தாலும் எவ்வளவு பசித்தாலும் சிங்கங்கள் புல்லை உண்பதில்லை என்பதை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் நாராயண்பட்டி அபிராமி விகாரையின் விகாராதிபதியுமான முருதொடுவை ஆனந்த தீர தெரிவித்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்கள் குழு தேரரிடம் இருந்து பட்டச் சான்றிதழை பெற மறுப்பது தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தன்னிடமிருந்து பட்டப்படிப்பு சான்றிதழை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அந்த பிள்ளைகளின் உரிமை, அதில் எந்த தவறும் இல்லை, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தேரர் கூறினார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தர் முருதொடுவை ஆனந்த தேர் தலைமையில் கொழும்பு BMACHல் கடந்த 17, 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் இடம்பெற்றிருந்த போது சில மாணவர்கள் தேரரின் கைகளில் இருந்து பட்டத்தை பெற மறுப்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 1.5 வயது குழந்தை திடீர் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்துள்ளது. நேற்று மாலை குழந்தை திடீரென மூச்சு திணறி இறந்துள்ளது. குழந்தை உடனடியாக புங்குடுதீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி இரவு குழந்தை உயிரிழந்துள்ளது. குழந்தைக்கு PCR சோதனை செய்யப்பட்டதில் கொரோனா தொற்று இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டம் விட்ட இளம் குடும்பஸ்தரை சுமார் 40 அடி உயரத்துக்கு பட்டம் தூக்கிச் சென்ற சம்பவம் வடமராட்சியில் இடம்பெற்றது. பருத்தத்துறை புதோலி பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நேற்று இளைஞர்கள் பலர் கூடி அந்த பகுதியில் பெரிய பட்டம் ஒன்றை பறக்கவிட்டனர். பின்னர் அந்த பட்டத்துடன் இன்னொரு பட்டத்தை இணைத்து விடுவதற்கு நினைத்தனர். அப்போது 2வது பட்டத்தின் மூச்சை கயிற்றை பிடித்தவரும் முதல் பட்டத்தின் பரப்பு வேகத்தில் பறக்க ஆரம்பித்தார். சுமார் 40 அடி உயரம் வரை பறந்தவரை கீழிறக்க முடியாமல் இளைஞர்கள் திணறினர். 5 நிமிடங்கள் பறந்த நபர் சுமார் 20 அடி வரை கீழிறங்கிய பின்னர் கையை விட்டு கீழே விழுந்தார். குற்றால அருவியில் இன்று முதல் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வெடிவெடித்து ஆனந்தத்தில் திளைத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 11 மாதங்களுக்கு பிறகு இன்று முதல் அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா விதிகளை பின்பற்றி தனிமனித இடைவெளியை கடைபிடித்து காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அருவிகளில் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியவர்கள் மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்படுகின்றார்கள். மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளிலும் மேக்கரை மற்றும் குண்டாறு பகுதிகளில் உள்ள தனியார் அருவிகளிலும் குளிக்க இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அருவிகளுக்கு மேற்பார்வையாளர்களாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சபரிமலை ஐயப்பன் சீசன் என்பதால் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட 66 வயதுடைய ஒரு முதியவர் 50 தொடக்கம் 55 வயதுடைய ஒரு நல்ல பெண் தேவை என விளம்பர பலகை இட்டுள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த கண்டாக்டரும் உடற்பயிற்சி ஆர்வலருமான ஜிம் பேஸ் உலகின் மிகவும் சுதந்திரமான இடத்துக்கு குடிபெயர நினைத்தார். அதன்படி இந்த ஆண்டின் தொடக்கத்தில் டெக்சாஸுக்கு குடிபெயர்ந்தார். ஜிம் பேஸ் 2 முறை விவாகரத்து பெற்றவராவார். மேலும் 5 பிள்ளைகளின் தந்தையான இவர் ஜூன் மாதம் தனது தொழிலை லோன் ஸ்டார் ஸ்டேட்டுக்கு மாற்றினார். இந்த சூழலில் தனிமை அவரை வாட்டியது. இதனால் தனது மீதமுள்ள நாட்களை கழிக்க ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடிக்க முடிவு செய்தார். இந்நிலையில் கிறிஸ்துமஸை தனியாக கொண்டாட விருப்பமில்லாத அவர் டெக்சாஸ் நெடுஞ்சாலையில் நல்ல பெண் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ராட்சத விளம்பர பலகையை அமைத்தார். இந்த விளம்பர பலகையில் நல்ல பெண் தேவை என்று எழுதப்பட்டுள்ளது. மேலும் 50 தொடக்கம் 55 வயதுடைய பெண் பேசுவதற்கு மற்றும் பரஸ்பர அன்பான செயல்களுக்கு தேவை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விளம்பர பலகையில் அவரது தொலைபேசி எண் கீழே அச்சிடப்பட்டிருந்தது. இந்த விளம்பர பலகை வைக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து 4 நாட்களாக பல பெண்கள் முதியவருக்கு குரல் குறுஞ்செய்திகள் அனுப்பிய வண்ணம் உள்ளனர். இத்துடன் தமிழோசையின் இரவு நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilosai.lk என்ற இணையதளம் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.